இந்த குறிப்புகள் உங்களோட உள்வாங்கும் திறனை மேம்படுத்தி பயிற்சியில அதிகபட்ச பலன்களை அடையறதுக்கு உங்களை தயார் செய்யும். கர்ப்பிணி பெண்கள், கடுமையான முதுகுவலி இருக்கிறவங்க, ஹர்னியா அதாவது குடலிறக்கம் இருக்கிறவங்க சூரிய சக்தி பயிற்சி செய்யக்கூடாது. முதுகு, கழுத்து, கால் அல்லது இடுப்புல ஏதாவது பிரச்சனை இல்லைன்னா காயங்கள் இருக்கிறவங்க, செயற்கை மூட்டு மாற்று அல்லது இதய கோளாறு இருக்கிறவங்க கீழே கொண்டு வந்து மெதுவா தலையை நோக்கி உயர்த்தணும். கைகள் காதுகளோட நேர்கோட்டுக்கு வந்த பிறகு கைகளும் தலையும் சேர்ந்தே பின்னாடி போகணும். உடலை பின்னோக்கி வளைக்கணும். இந்த நிலையில அசைவில்லாம இயல்பை விட கொஞ்சம் ஆழமா மூச்சு விட முடிகிற அளவுக்கு மட்டும்தான் பின்னாடி போகணும். நிலை 3. மென்மையா செய்யலாம். கைகளை காதுகளோட நேர்கோட்டில் வச்சு வெளி மூச்சோட முன்னோக்கி வளைஞ்சு கீழே போகணும். கைகளை பாதங்களுக்கு பக்கவாட்டில் தரையில் தட்டையாக வைக்கணும். நெற்றி கால்களை தொடணும். முழங்கால்கள் நேராக இருக்கணும். இது பாதஹஸ்தாசனம். நிலை 4. மெதுவாக நிற்கிற நிலைக்கு வந்து கைகளை தாழ்த்தி ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். பிறகு சௌகரியமாக உட்காந்துக்கலாம். நீர்கோட்டில் இருக்கணும். நிலை 6. உள்மூச்சோட கீழே போகணும். உடல் தரைய 8 புள்ளிகளில் மட்டும்தான் தொடும். பாத விரல்கள் மற்றும் உள்ளங்கைகள். நிலை 7. சாஷ்டாங்கம். வெளிமூச்சோட முதல்ல பாத விரல்களை தளர்த்தி பிறகு வயிறு, பிறகு தாடைய தரைக்கு கொண்டு வரணும். ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். சௌகரியமாக உட்காந்துக்கலாம். கைகளை தலையில் தட்டையாக வைக்கணும். உள்மூச்சோட தலையை மேலே உயர்த்தி வலது காலை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் பின்னாடி கொண்டு போகணும். நிலை 5. வலது கால் பின்னாடி இருக்கணும். வெளிமூச்சோட இடது பாதத்தை பின்னாடி எடுத்து இடத்தை மேலே உயர்த்தணும். நிலை 6. பர்வதாசனம். உள்மூச்சோட கீழே போகணும். தேவைப்பட்ட மாற்று நிலையை பயன்படுத்தி முதல்ல முழங்கால்களை தலையில் வைக்கலாம். உடல் தரைய 8 புள்ளிகளில் மட்டும்தான் தொடும். இல்லாம உடலுடைய மேல் பகுதியை மேலே உயர்த்தணும். நிலை 8. புஜங்காசனம். வெளிமூச்சோட கீழே போகணும். தாடை தரையை